தமிழ்ச்செல்வி அவங்களுக்கு எதிராகவே ஓட்டு கேட்டு வரதை பார்த்துட்டு சேதுவுக்கு செம்ம கோவம் வருது. அதனால தமிழ்ச்செல்வியும் பேசாம திரும்பி போயிடலான்னு கூட நினைக்கிறாங்க. ஆனா லக்ஷ்மி மேம் தான் அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நம்ம கடமையை செய்யலான்னு சொல்லிட்டு அவங்கள பாஸ் பண்ணி அங்கிருந்து போகிறாங்க. ஆனா இதை பொறுத்துக்க முடியாத சேதுவும் தமிழ்ச்செல்வி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கரெக்டா அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க நினைச்சபடி தமிழ்ச்செல்வியோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நிறைய வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே பொறுமையா கேட்டுட்டு இருந்த தமிழ்ச்செல்வியும் உடனடியாக சேது அங்கிருந்து கிளம்புறத பார்த்துட்டு, ஒரு நிமிஷம், நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, என்ன நன்றி கேட்டவ உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லைன்ற மாதிரி எல்லாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு நீங்க பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? ஏன் நான் பதிலுக்கு எதுவும் சொல்ல தேவையில்லையா என்ன? முதல்ல நான் பிரச்சாரத்தப்ப சொன்னது எல்லாத்தையுமே உங்களை தான் நோக்கி சொல்றேன்னு ஏன் உங்களுக்கு உள்ள குறுகுறுன்னு இருக்கு? நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு நடக்கிற அநீதி மட்டும்தான். தேவையில்லாம நான் ஏன் தனிப்பட்ட ஆளா உங்களை எதுக்காக நான் தாக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல. இதை கேட்டதுக்கு அப்புறமா மறுபடியுமே சேது செம கோவத்தோட தமிழ்கிட்ட, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? என்கிட்டயே நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நீ வேணா பாரு, நடக்க போகிற தேர்தலில் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் நான் உன்னை ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சவால் விட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் தமிழும் அதை பற்றியெல்லாம் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. ஆனால் வீட்டில் தமிழோட தங்கச்சியா அவங்களோட அம்மா கிட்ட தமிழுக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை கேட்ட அவங்களோட அம்மாவும், இதெல்லாம் அவளுக்கு தேவையா? ஏதோ புருஷனும் பொண்டாட்டியும் மனஸ்தாபத்தால பிரிஞ்சிருக்காங்க, எப்படியாவது அவளுக்கு குழந்தை பிறக்கிறப்போ அவங்களும் குழந்தைய பார்க்குற விதமா இங்கே வந்து எப்படியாவது ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இவ ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அதுவும் இங்கே வந்தப்ப அவ என்ன சொன்னா, படிப்புல தான் என்னோட முழு கவனம் இருக்க போதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நானும் சரி இருந்தா இருந்துட்டு போகட்டும்னு விட்டுட்டா. இப்போ அப்படியே மாப்பிள்ளையை எதிர்த்து நின்றுக்கிட்டு இருந்தா அவளோட வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்களோட தங்கச்சியும், இதுக்கு காரணம் அக்கா கிடையாது, மாமா தான். நீ என்னாலும் சொல்லு, நான் முழு சப்போர்ட்டை அக்காவுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்ல அவங்களோட அம்மாவும் கடுப்பாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்த தமிழும் இது எல்லாத்தையுமே பார்க்க தான் செய்கிறாங்க. அப்போ பார்த்தா அவங்களுக்கு கரெக்டாக அப்பத்தான் கால் பண்ணி, இதுக்காகடி இப்படி 24 மணி நேரமும் போட்டியும் பொறாமையோடையும் இருக்கீங்க? இப்படி வாழ்க்கைனா பல கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், ஆனால் ஒருத்தராவது விட்டு கொடுத்தாதாண்டி நல்லபடியாக சேர்ந்து வாழ முடியும்னு கேட்க, அதுக்கு தமிழும், நான் சேர்ந்து வாழணும்னு இதுக்கப்புறமா நினைக்க கூட மாட்டேன், அதான் உறவு மொத்தமாக முடிஞ்சிருச்சில்லன்னு சொல்ல அப்பத்தான் உடனே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தமிழும் நடக்கிறது எதுக்கும் நான் காரணம் கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பேரன் தான். உங்கள் பேரன் பண்ணதுக்கான எதிர்வினையை தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா உங்கள் பேரங்கிட்ட சொல்லுங்கன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதே சமயத்தில் அடுத்த நாள் பிரச்சாரத்தப்பவும் அவங்க அப்பப்போ சேதுவுக்கு ஆப்போசிட்டாகவே வந்து வாக்கு கேட்குற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் தானாகவே நடக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே கவனிக்கிறவங்களோ கண்டிப்பாக இவ வேணும்னே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கடுப்பாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் அந்த தாமரை ஐஸ்வர்யாவும் வழக்கம் போல் தமிழ்ச்செல்வியை பற்றி தப்பாக சேர்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி சேது எங்கெல்லாம் போய் ஓட்டு கேட்குறாங்களோ அங்கெல்லாம் இருக்கிறவங்க கரெக்டாக தமிழ்ச்செல்வியை பார்த்த உடனேயே அப்படியே ஓடி போய் தமிழ்ச்செல்வி கிட்ட நல்லபடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வீட்டுக்கு போன ஐஸ்வர்யாவோ தாமரையோ ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல, ராஜாங்கமோ நாளையிலேருந்து வாக்கு சேகரிக்க நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து அவங்களுமே கூட போனா அவ்வளோதான். அவங்களோட பவர் என்னன்னு இப்போதான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா ராஜாங்கத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தமிழ்ச்செல்வி பக்கம் யாருமே இல்லை, மொத்த பேரும் ராஜாங்கத்துக்கிட்ட பேசுறதுக்காக போயிடுறாங்க. அவங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் ஐஸ்வர்யாவும் தாமரையும் செம்ம ஜாலியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா ஒரு கட்டம் மேலே போய் உடனடியாக அவங்க தமிழை மிரட்டுற மாதிரி தனியாக நின்று, நீ எல்லாம் மாமாவை எதிர்த்து ஜெயிக்கவே முடியாதுடி அப்படி இப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே அங்கேருந்த ஒரு அக்கா, அதாவது திருநங்க அக்கா, இது ரொம்பவே மோசமான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக அதை வீடியோவாக எடுத்து இந்த விஷயத்த அவங்க கூட இருக்கிற அக்கா கிட்டேயுமே காட்ட, இதை பார்த்துட்டு உடனடியாக இன்னும் 5 நிமிஷத்தில் இந்த தொகுதி முழுக்க இந்த வீடியோ பரவணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த வீடியோ மட்டும் வெளியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்ச்செல்விக்கு இன்னுமே ஆதரவு கூட தான் ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கும் மேலே உதவி பண்ணுறதா வந்து ஐஸ்வர்யா மூலயமாவே இப்போ ஒரு உபத்திரம் நடக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரியா அவங்க மேலே கோவம் தான் பட போகிறாங்க. ஏன் ராஜாங்கமும் சேதுவும் கூட அவங்கள ஒன்று இல்லைன்னு பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.